ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். ஒவ்வொரு நாளும் இந்த காலையில் உங்களை சந்திப்பது எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த காலை வேளையில் பரிசுத்த ஆவியான் நம்மோடு பேசுகிறதே நம்ம கேட்கும் போது உண்மையிலே ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்குது, நம்பிக்கை உண்டாகிறது. இந்த காலையில் ஏசாயா புத்தகத்தில் 60வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்க கேட்கலாமா? சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதி ஆவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். இன்னைக்கு காலையில என்ன வாக்குத்தத்தம்? சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதி ஆவான். இன்னைக்கு உலகத்திலே நாம் அநேகரால சிறுமைப்படுத்தப்பட்டு இருக்கலாம், எளிமையானவர்களா இருக்கலாம், அநேகர் பார்வைக்கு அற்பமானவர்களா இருக்கலாம், நம்ம ஒன்றும் இல்லாதவர்களாக இருக்கலாம், நம்மக்கிட்ட வசதி வாய்ப்புகள் எல்லாமே இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உன்னை பார்க்குற பார்வை எப்படியாப்பட்ட பார்வை தெரியுங்களா? உன்னை பலத்த ஜாதி ஆக்குவேன். அது என்ன அர்த்தம்? உன்னை உயர்த்துவேன்னு அர்த்தம். மனுஷன் பார்க்குற பார்வையெல்லாம் நம்மளை அப்படி சிறுமியாக பார்ப்பான், எளிமையாக பார்க்க, ஏளனமாக பார்க்கலாம். அவங்க பார்வை அப்படி. ஆனால் ஆண்டவர் பார்வை மேலே எப்படி? அவ்வளோ அழகான கண்கள், அருமையானவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், உன்னை பலத்த ஜாதி ஆக்குவேன். அப்படின்னா இங்க வேதத்தில் நியாயாதிபதி புத்தகத்திலே 6:15-16 வாசிக்கலாமா? அதற்கு அவன் என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதினாலே ரட்சிப்பேன். என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதினால் ரட்சிப்பேன். இதோ மனாசேயில் என் குடும்பம் மிகவும் எளியது. மனாசேவில் என்னுடைய குடும்பம் மிகவும் எளியது. என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன் என்றான். அதற்கு கர்த்தர், நான் உன்னோடே கூட இருப்பேன். ஒரே மனுஷனை முறிய அடிப்பது போல நீ மீதியானியரை முறிய அடிப்பாய் என்றார். நல்ல கவனிங்க. அவன் தன்னுடைய வாழ்க்கையில் அவனை எப்படி கணக்கீடு பண்றான் பாருங்க. நாம் அப்படிதான் நினைச்சுன்னுக்கிறோம், நாம் அப்படிதான் நம்ம வாழ்க்கையில மட்டுப்படுத்தி பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் அவனை பார்த்து, அந்த கிதியோன் அவன் ஒரு பயந்த சுபாவம் உள்ளவன். மிதியானிகள் வரும்போது அவன் ஓடி ஒளிவான். அவனை கொண்டுதான் பெரிய காரியங்களை, பெரிய ரட்சிப்பை செய்ய போறார் ஆண்டவர். அவன் பயந்தவனா இருக்கலாம், இல்லை நீ ஒருவேளை பயந்த சுபாவம் இருக்கலாம், ஞானத்தில் குறைவுள்ளவனா இருக்கலாம், பலவீனமானா இருக்கலாம். ஆண்டவர் உன்னை எப்படி பார்க்கிறார்னா, இந்த பைத்தியத்தை ஞானியாய் பார்க்கிறார், பலவீனமானவனை பலவானாய் பார்க்கிறார், பயந்தவனை பராக்கிரமசாலியாய் பார்க்கிறார். இந்த வேதம் அப்படித்தான் சொல்லுது. கிதியோனை பார்த்து, நீ பராக்கிரமசாலி, கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார். அவருடைய பார்வையே வித்தியாசமா இருக்கிறது. ஆனா உலக பார்வை வேற, உலக ஜனங்க பார்வை வேற. ஆனா உன்னை அப்படி இல்லை. ஆண்டவர் உன்னை உயர்ந்தவனாய் பார்க்கிறார். நாம என்ன பண்ணிருக்கிறோம்? நான் ஒண்ணுமே இல்லை, நான் உதவாதவன், ஒதுக்கப்பட்டவன், என்கிட்ட வசதி கிடையாது, படிப்பு கிடையாது, என்கிட்ட எந்த திறமையும் கிடையாது, என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, இப்படியே நீங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஆனா ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், சின்னவன் ஆயிரம் சிறியவன் பலத்த ஜாதி ஆவான். அதனால்தான் 1 சாமுவேல் 9வது அதிகாரம் 21ஆம் வசனம் வாசிக்கலாமா? அப்பொழுது சவுல் பிரதியுத்தரமாக, நான் இஸ்ரவேலின் கோத்திரங்களிலே சிறிதான பென்யமீன் கோத்திரத்தான் அல்லவா? பென்யமீன் கோத்திரத்து குடும்பங்களில் எல்லாம் என் குடும்பம் அற்பமானது அல்லவா? நீர் இப்படிப்பட்ட வார்த்தையை என்னிடத்தில் சொல்வானேன் என்றான். பாருங்க, பென்யமீன் குடும்பத்திலே நான் அற்பமானவன் அல்லவா? எங்க வம்சத்திலே நாங்க ரொம்ப அற்பமானவங்களாச்சு, ரொம்ப எளிமையானவங்களாச்சு. இப்படிதான் நம்ம கணக்கு போட்டுன்னு உக்காந்துட்டுக்கிறோம். ஐயா, என் குடும்பத்தில் என் சொந்தம் பந்தம் எல்லாம் எவ்வளோ பெரிய ஆளுங்கள்லாம் இருக்கிறாங்க, ஆனால் எங்கள் குடும்பம் மட்டும் இவ்வளோ ஆளுவர். உண்மையா தேவனுடைய பிள்ளைகளே, நான் என்னுடைய வாழ்க்கையில், என்னுடைய குடும்பத்தில், என்னுடைய கிராமத்தில், ரொம்ப குக்கிராமத்தில், ஒரு சின்ன கூரை வீட்டில் உள்ள குனிஞ்சு உள்ள போகக்கூடிய வாழ்க்கை வாழ்ந்தவன். ஆனால் ஆண்டவர் என்னை அப்படி என்னவா பார்த்திருக்கிறார்? அநேக ஜாதிகளுக்கு, அநேக ஜனங்களுக்கு ஒரு ஊழியக்காரனை என்னை ஆண்டவர் பார்த்து இருக்கிறார். ஆனால் என் பார்வை, ஐயோ, என் ஊரில் எவ்வளோ வசதி படைத்தவங்க, எவ்வளோ வீடு வாசல் வசதி சொத்து சோகம் முறை,
ஆனா அவங்களை காட்டிலும் கர்த்தர் என்னை பல ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் ஆண்டவர் வைத்து இருக்கிறார். அப்படின்னா நாம என்ன பண்ணிக்கிறோம், நம்மையே மட்டுப்படுத்திக்கிறோம், நம்மளே குறைவுபடுத்திக்கிறோம். அதனால வேதம் 1 சாமுவேல் 15:17 வாசிங்க. அப்பொழுது சாமுவேல் நீர் உம்முடைய பார்வைக்கு சிறியவராய் இருந்தபோது அல்லவோ இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கு தலைவரானே. ரகசியமே, உன்னுடைய பார்வைக்கு நீ சிறியவன், உன் பார்வைக்கு நீ மட்டுப்படுத்தவன், உன் பார்வைக்கு அற்பமானவன், நீ அப்படிதான் உன்னை நினைச்சிட்டு இருக்கிற. ஆனா ஆண்டவர் பார்வைக்கு எப்படி சொல்றார் பாருங்க, ஆண்டவருடைய பார்வைக்கு நீ எப்படி இருக்கிற. வாசிங்க. அப்பொழுது சாமுவேல் நீர் உம்முடைய பார்வைக்கு சிறியவராய் இருந்தபோது அல்லவோ இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கு தலைவரானே. இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கு தலைவராகி கர்த்தர் உம்மை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணிவித்தாரே. அவனை நினைச்சிருப்பானா? அவன் வாழ்க்கையில இந்த மாதிரி நம்ம இஸ்ரவேல் ஜனங்களுக்கே நம்ம ராஜாவா இருப்போம் நினைச்சிருப்பானா? ஆனா ஆண்டவர் நினைத்து இருக்கிறார். ஆண்டவர் உன்னை உயர்த்துவதற்காக. இன்னைக்கு நீ நினைக்கல, ஒருவேளை உன் வாழ்க்கையில உனக்கு இருக்கிற ஆசீர்வாதம் உனக்கு புரியல. அதனால்தான் ஆண்டவர் இந்த காலையில சொல்றார், உன்னை பார்த்து சின்னவன் ஆயிரவும் சிறியவன் பலத்த ஜாதி ஆவான். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ சிறியவனா இருக்கிற, எளியவனா இருக்கிற, அற்பமானவனா இருக்கிற, பலவீனமான இருக்கிற. ஆனா நீ பலவீனமானதான், ஆனா ஆண்டவர் உன்னை பலப்படுத்துவார். நீ பேததான், உன்னை ஞானியா மாற்றுவார். நீ பயந்தவன் தான், பயந்த சுபாவம் உள்ளவன் தான் உன்னை பராக்கிரமசாலியா மாற்றுவார். உன்னை உதவாதவன் தான் உன்னை கொண்டு ஒரு பெரிய காரியங்களை செய்வார். நீ ஒதுக்கப்பட்டவன் தான், நீ அநேக ஜாதிகளுக்கு தலைவனாய் உன்னை ஆண்டவர் வைப்பார். உன்னை எரிந்து பிரகாசிக்கிற விளக்க வைப்பார். நீங்க தேவனுடைய பிள்ளைகளை, உங்க பார்வைக்கு நீங்க சிறியவனாய் இருக்கலாம், ஆனா ஆண்டவர் பார்வைக்கு உன்னை பெரியவனாய் ஆண்டவர் உயர்த்துவதற்கு ஆயத்தமா இருக்கிறார். ஒரு காரியத்தை குறித்து சந்தேகப்படாம இந்த வசனத்தை நம்புங்க, கர்த்தர் நிறைவேற்றுவார். கண்களை மூடி செபிக்கலாம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்தவரே, நேற்றும் இன்றும் என்றுமே மாறாமல் இருக்கிறவரே, இந்த நாளிலே இந்த காலை வேலையில சின்னவன் ஆயிரம் சிறியவன் பலத்த ஜாதி ஆவான்னு சொன்னீங்களே, ஏற்ற வேலையிலே இந்த காலையில இந்த பிள்ளைகள் வாழ்க்கையில அவங்களே சிறுமைப்படுத்திக்கிறோம், அவங்களே ஒன்றும் இல்லைன்னு நாங்கள் ஆண்டவரை எங்களை மட்டுப்படுத்திக்கிறோம். ஆனா நீங்க சொன்னீங்க, உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போற இந்த நாளில என் பிள்ளைகள் வாழ்க்கையில நீங்க ஆண்டவரை எப்படி தாவீது ஆண்டவர் அவனை ஒரு பெரிய ராஜாவாய் ஆண்டவரை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு ராஜாவா உயர்த்தினீங்களும், ஆண்டவரை இந்த கிதியோனை கொண்டு ஆண்டவரை மிதியானிகளை மேற்கொள்ள ஒரு பெரிய ரட்சிப்பை கொடுத்தீங்களோ, அதே போல எங்களை கொண்டு கூட ஒரு பெரிய திட்டம் இருக்கிறது. அதை நிறைவேற்றி முடிப்பீங்க. நாங்கள் விசுவாசிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல ஆண்டவரே. ஆமென்.